என் வாயில் வரவில்லை. வாயில் வரவில்லை. அத வரவில்லை. வாயில் வரல எனக்கு விளக்கமா தெரியலமா சொல்லு. நமஸ்காரமா. எல்லவோ என்னோட அளவோடு இருக்கணும். என்னம்மா? ரொம்ப அழகா இருக்கு. இதாமா சுத்திட்டாலும் சத்தியமா சொல்லுமா, தமிழ்நாட்டுல 20 வருஷத்துல சுத்தியார் எனக்கு சொல்லியும் 20 வயசு பொண்ணுல இருந்து 60 வயசு கை வரைக்கும் போட்டு ஒரு ஆட்டம் தமிழ்நாடே ஒரே பொண்ணு பாக்குது. அது இன்னும் சுடிதார் போட்டு நடைய பாக்கணுமே. சுடிதார் பொண்ணு பொம்பளைங்க இந்த கலக்காக்குறாங்க. ஆம்பளை இளைஞர் எங்களுக்கு அபிமானமாக நான் ஒரு சுடிதார் தூக்கி மாட்டின மாதிரி என் முன்னால ஒரு நாய் கூட வரல. சத்தியமா சொல்றேன், தமிழ்நாட்டுல இருந்து சுடிதார் உள்ள நாய் நான் மட்டும் கண்டுபிடிச்சுக்கிறேன். கோயம்பேஸ் கட்டளையா போய் கரண்ட் கண்டுபிடிச்சாரு. நான் சுடிதார் போட்டு உள்ள நாய் சொல்ல மாட்டேன். நேற்று குஞ்சு சொல்ல மாட்டேன். சொல்லிடுவேன் அப்படியே காத்து நீ ஒண்ணு மாட்டி பாரு, நல்லா இருக்கும். அதெல்லாம் அனுபவிக்கவே கூடாது. ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிதான் இருக்கணும். என்னம்மா பெண்களுக்கு எது அழகு? ஆம்பளைக்கு மீச அழகு, பெண்களுக்கு வந்து முடி அழகு. பட்டாக்ஸ் வரைக்கும் முடி இருந்தா மாப்பிள்ள கூட சைட் கொஞ்சமா இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு பிடிக்காது. இந்த சொல்லு, பெண்களுக்கு அதான் அழகு. இந்த முடியை நீங்களா என்னென்னவோ போட்டு சீக்காலாம் போட்டு கசக்கிறீங்க. என்னென்னவோ போட்டு பாக்குறோம். நீங்க என்னென்ன சீக்கா போடுறீங்க? செக்ஸ் ஷாம்பு ஷாம்புலாம் போடுறீங்க. உலக நாட்டுல என்ன மாதிரி யாருமே சீப்பா வந்து சொல்றாங்க சீக்கா யாருமே போட முடியாதுமா. அங்கேயே பஞ்சு பாத்து கிடப்பா அங்கடி பாக்கலாம். என்ன மாதிரி உலகத்துல யாருமே பார்க்க முடியாது. ஒரே தடவை சொல்லுவேன் நானு. என்ன தெரியுமா, இவங்க உட்காந்துக்கிற தாய்மாரெல்லாம் ஒரே தடவை சொல்லுவேன், என்னடா இது இந்த ரகசியத்தை இவ்வளவு நாளா நமக்கு தெரியாத போச்சுன்னு. சிம்பிளா கிடைக்காது, அது சாதாரணமா கிடைக்காது, தவம் இருக்கணும். அதுக்கு ஒரே முறை தான் சொல்லுவேன். என் தலைக்கு என்ன தெரியுமா இந்த யூஸ் பண்றேன், பாமாயில். அது துட்டு நான் எத்தனை குத்துமா எங்க வீட்டுல இருந்து திராசம் வாங்கி அது கூட காசு தரமா முதலாளி என்ன பண்ணுவேன். இப்போதே நம்ம ஆடி பாடி கொண்டே மன்னரை சந்திக்க வேண்டும். வழிய வழிய ஆலைய
போய் ஊசி போடணும் வந்துருமா. அப்படியா? இப்போதே நம்ம மன்னரை சந்திக்கிறோம். இந்த செந்தமி நாட்டில் சீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இந்த மறுபடி நாட்டில் நீதி நேர்மை தவறான மாதாண்ட மன்னனாக நீதி நேர்மை தவறாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். யார் இங்கே? எனக்கு முதலாக வரக்கூடியவன் காலத்தாமமாக வந்து விட்டீர்கள். ஆனால் மாடியை உங்களுக்குள்ளே எதுக்காக மாற்றி மாற்றி போட்டீங்க? நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க என்ன புளியமரத்தை போய் தூண்டுறால நீங்க ஒரு நாட்டு அரசன். ஆமா, அதனால வந்து நாட்டு அரசன்லாம் வந்து மாலையில பாம்பு வச்சு பீஸ் பீஸ் ஆகிக்கிறாங்க. உங்களை பீஸ் பீஸ் ஆகிட்ட வந்து நாட்டு மக்கள் யார் பாத்துக்கிட்டு நாங்க செத்தா கூட பரவாயில்ல, நீங்க சாக கூடாது. ஆமா, நாங்க செத்தா நாங்க செத்தா என் பொண்டாட்டிகளை நீ வச்சுக்கலாம். உன்னுடைய மனைவனுக்கு வேலை கொடுத்து நான் காப்பாற்றுவேன். அப்ப நீங்க செத்தா உங்க பொண்டாட்டி யார் வச்சுக்கிட்டு? யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன் அவளை காலத்தாமதாக வந்தீங்க? சண்டை அவ எதுக்கு கஷ்டப்பட்டு இருந்துட்டு அது போய் செவுத்துல வந்து நாங்க ஆயா சுத்தி நாங்க சொயா வருது அந்த வாங்கி கொண்டு இந்த கட்டிக்கல்லை கொட்டி கொட்டி அழுது கொண்டிருக்கோம். நீங்க மகாராணிமா பார்க்காத அந்த மகாராட்சி பார்க்காத தூங்க மாட்டேங்கிறீங்க. உண்மைதான், வர மாட்டீங்க. பரிசங்கன்றாங்கு முரசொலிக்க கைத்தலம் நான் கற்ற கனவு கண்டேன், கைத்தலம் நான் கற்ற கனவு கண்டேன், அந்த கனவுகள் நினைவாகி மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண் மறைத்தான்.
டேய் 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 போடா. எஜமா ஏய். இதெல்லாம் ஒரு படி பத்தியா எப்படி ஒரு ஆம்பளைங்கள பொம்பளை வந்திருந்தா படி கத்துக்கணுமா எப்படி எப்படி படி பத்தினா என் மனைவி தான் கத்துக்கணும் அப்படியா? இங்க இந்த ஆட்ட முடிச்சு நேரா வீட்டுக்கு போவேன் ஏய். போன வேகத்துல வீட்டை தூக்கி டேய் பேக்க பேக்க ராசி ஏய். ராசி கிட்ட கால வச்சு என் பொண்டாட்டி ஏய் ஏண்டி அப்படின்னுவேன் என் பொண்டாட்டி எந்த வேலை செஞ்சாலும் அப்படியே போட்டு வந்து ஏண்டா பண பக்தி உனக்கு மனைவி அவதெல்லாம் இரவு கொடுத்து இறைவன் கொடுத்த வரம். டேய் 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 உன்னுடைய மனைவி எப்படி ஏய். வேணாங்க. நீயே இவ்வளவு அழகா இருக்கிறிய உன் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருப்பான் டேய் இஞ்சி பருப்பு தானா இஞ்சி மரப்பாடா அப்பா என்னதான் வாய்ப்பு தெரியுமா? ஏய் எங்களை அனுப்பிச்சிட்டு நீங்க உள்ள என்ன பண்ண போறீங்க ஏய் நாங்க இந்த ஆட்டோல இதோ பத்தி நாங்க கலந்து பேச போறோம் ஏண்டா டேய் உனக்கு அதே தான் இருக்குமா எஜமா, எங்களை அனுப்பிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க அரசாங்க விஷயத்தை நாங்க பேச போறோம். நாங்களும் கொஞ்சம் கலக்கி பேசுறோமே வேண்டாம் வேண்டாம் அந்த 1500 குத்துரு ஆளுக்கு இடத்த வச்சு போடுறோம் டேய் 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 என்னடா இது? டேய் அவன்தான் போனான், உனக்கு என்ன? சிரா ஏந்திரான்றேன் அவன் சிறிய பையன் அதனால அவன் போயிட்டான் நீ மட்டும் உட்காந்துக்கிறியா போடா டேய் எது தேவையில்லை எங்களுக்கு காவலே தேவையில்லை நீ சென்று வாரட்டும் டேய் ஒரு வாரம் உனக்கு விடுமுறை சென்று வா ஏன் என்னடா கேட்டானே நேத்து எங்க நகரமேட்ல செய்ய ஆர்மி பக்கத்துல லீவ் கேட்டேன் கொடுக்க மாட்டேன் இப்போ லீவ் கொடுக்கணும் லீவ் டேய், வேணாம் தினமும் ஆட்டரிக்கிறா உனக்கு எப்படி லீவ் கொடுக்க முடியும் அதனால இந்த ஒரு முறை ஒரு வாரத்துக்கு உனக்கு ஆட்டல ஒரு வாரத்துக்கு ஆட்டு இல்லையா உனக்காக ஒரு வாரத்துக்கு லீவ் ரைட்டு போ டேய், நேராச்சு, போடா உள்ள. ஆளை பார்த்தே அப்படிங்கிறான் உன் மகன். என்னங்க? ஆமா டேய், ஒரு வாரத்துக்கு சம்பளம் டேய், இந்த ஒரு வாரத்துக்கு உனக்கு லீவு தான் இது அந்த ஒரு வாரத்துக்கு உனக்கு சம்பளம் உண்டுதான் எப்பா இந்த அஸ்வினி கம்பெனில 16 பேர் இருக்கிறோம் என்ன முட்டா ஜாதிரி எவனும் கிடையாது 10 பேர் போய் வாடி பிடிச்சேன் வாங்குறவன் நானே திருக்கணும் நானே ஒரு நாளைக்கு 2000 அடி வாங்குறேன் அம்மா தாலி டேய், போடா உள்ள. ஆளை பார்த்தே அப்படி. ஆளை பார்த்தியா? டேய், போ உள்ள. என்னங்க? உட்காருங்க. பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. போயிட்டு நிக்காதீங்க. ஏய், கண்ணாடி, கண்ணாடி. உறங்கிய போது உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா உறங்கிய போது
டேய், ரெண்டு பேரும் ஒன்னா தான் போனீங்க. ஆமா. எதுக்கு இப்ப சண்டை போட்டு வரீங்க? எங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும். என்ன சண்டை? ஆனா ஒத்துமையா போறதுல ஒரு காரணம் இருக்குது. என்ன? எங்க அக்கால அவனுக்கு குத்துக்கிறேன், அவன் மொண்டாட்டி நான் வச்சுக்கிறேன். எப்படி அது? நீங்க தப்பா நினைக்காதீங்க. இவன் சும்மா சரசு அப்ப எங்க அக்கால அச்சுனே இருந்தான். ஆமா. அதான் எங்க அக்கால நான் வச்சுக்கிறேன். அடேடே. இவன் அச்சா போது 6 மாசம் இருந்தாங்க. இப்ப 12 மாசத்துல ஒரு குழந்தை பத்துக்கிறாங்க. டேய் டேய் எல்லாம் 10 மாசத்துல பிறப்பாங்க பாரு. அது இல்ல 12 மாசம். மனிதன் குழந்தைனா 10 மாசம் பிறக்கும். இது கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செஞ்ச குழந்தை. மகாராணிமா, சூடு நிறைய கொடுக்காங்க இன்னைக்கு. இல்ல ஒண்ணு இருக்கட்டும். இப்போதே வந்து அயல்நாட்டுல இருந்து இளவரசர் வருகிறார். ஆமா. அதனால வந்து தளபதியார் வந்து உங்களை விழுமொழி அப்படியா? அழைப்பு அழைப்பு. போற்றி போற்றி என் மன்னா போற்றி போற்றி எந்த மாமா பொன்னடிகள் மன்னன் போற்றி. தளபதியாரே வாழ்க வாழ்க வாழ்க. உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். வெளிநாடு சென்று தாயகம் திரும்புகிறான். இளவரசர் வருகிறாரா? ஆமா. அதனால் உன்னை அழைத்தேன். எஜமா, இளவரசர் வரா சொல்லிட்டு நான் தெரு தெரு தேடியல. அங்கங்க நாங்க ஆம்பிள் பார். ஆம்பளி பார். இளவரசர் வருகிறார். வாழ்க 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 ரவிச்சந்திரா. தந்தளவற்றது தாயில் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சம். தாயின் திறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை. தாயின் திறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஒருவன் சிறந்த பூமி உண்டு, பூமியை மீண்டு தாய் மனம் உண்டு. குடும்பத்தில் ஒன்று, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று. தாயின் திறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, தந்தை தந்தையே அன்பு இல்லை. தாயின் திறந்த கோவிலும் இல்லை. வாழ்க வாழ்க ரவிச்சந்திரா வாழ்க வாழ்க. எஜமா, வெளிநாட்டுல இருந்து இளவரசர் வந்தா சொன்ன நாட்டிய கலா நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணீங்க. சும்மா